தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் நம்ம எம்பி அவர்கள். ஜாதி பேரின் பின்னால் வந்து இர் போடுங்க, இன் போடாதீங்க. இது அர்த்தம் சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. இர் என்றார் பறையர். அந்த இர் தவறாக சொல்ல நினைக்காதீங்க. அவங்க சொல்கிறதுக்கு இர், இன் போட்டால் பறையன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வாக்கியத்தை பயன்படுத்தாதீங்க, அது அவதூறாக போயிருங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். நியாயம் தானே? அவங்க கோரிக்கையை வைக்கிறது தப்பே இல்லையே. இன் போடாதீங்க, இர் போடுங்க, கோரிக்கையை நிறைவேற்றி தாருங்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜாதி பேரெலாம் மாற்றுற மாதிரி இது ஒன்றும் ஒரு எழுத்து தான் கேட்குறாங்க. ஒரு எழுத்து எடுத்துகிட்டு ஒரு எழுத்தை போட்டுருங்க, மரியாதை கொடுக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். இர் போட்டுருங்க. திருவாளர் இல்லையா? அது ஒன்றும் தவறு கிடையாது. நம்ம பரவாயில்ல. இந்த ஒரு முன்னெடுத்து இந்த ஒரு சொல்லை அவர் ஆக்கப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார். பாராட்டுக்குரியது. திருமாவளவனை பாராட்டலாம். தனது ஜாதிக்காக ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இர் போடட்டும். நல்ல விளக்கமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறோம். சமூக ஆர்வலர் நாங்கள். அவருக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கிறோம். அடுத்த வேளை வரேன்.